பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்களின் மத்தியிலும் ஒருவித எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதிமுக, பாஜக, திமுக, தவிக என பல்வேறு கட்சிகளுடன் பிரேமலதா விஜயகாந்த் பேசி வருவதாகவும், ஆனால் இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் தகவல்கள் வெளியாகிய வண்ணம்தான் இருக்கின்றன. இந்த நிலையில தேமுதிக யாருடன் கூட்டணி என்பது குறித்து அந்த கட்சியின் இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் பரபரப்பாக பேசியிருக்காரு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில அரசியல் கட்சிகள் எல்லாமே தீவிரமாக தேர்தல் பணியாற்றி வருகின்றன. இருந்த போதிலும் தேமுதிக இன்னும் கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை. இந்த நிலையில கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் கிராமத்துல தேமுதிக நிர்வாகி இல்ல காதணி விழா நடைபெற்றது. இதுல தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் கலந்து கொண்டு பேசினாரு. அவர் பேசும் பொழுது கூட்டணி பற்றி பல தகவல்களை பகிர்ந்துகிட்டாரு. தமிழக ஜெயலலிதாவிற்கு பிறகு பெண் தலைவர்கள் யாரும் இல்லை, தேமுதிக கட்சிக்கு எதிர்காலம் இல்லை என்று பலர் அவதூறுகளை பேசினார்கள். ஆனால் இப்பொழுது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஜான்சி ராணி போல தமிழகத்துல எழுச்சியுடன் இருப்பதை மக்கள் பார்க்கிறார்கள். கடலூரில் நடந்த மாநாடு இதற்கு உதாரணமாக சொல்லலாம். தேமுதிக யாரோட கூட்டணி சேர்வார்கள் என்று அனைவரும் எதிர்பார்த்திருக்காங்க. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய கட்சியாக இருக்கிறது. திமுக, அதிமுகவுக்கு பிறகு ஜாதி மதம் இல்லாத மூன்றாவது பெரிய கட்சியாக தேமுதிக இருக்கிறது. தேமுதிக எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சி தான் வெற்றி பெறும். தேமுதிகவிற்கு தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 10,000 முதல் 15,000 வாக்குகள் இருக்கிறது. தற்பொழுது திமுகவும் சரி, அதிமுகவும் சரி 170 தொகுதிகளை நிற்க வேண்டும் என நினைக்கிறார்கள். அதனை கொள்கை முடிவாக தெரிவிக்கிறார்கள். தேமுதிகவிற்கும் அது போன்ற கொள்கைகள் உள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு தேர்தலில் தேமுதிக 41 இடங்கள்ல போட்டியிட்டு 29 தொகுதிகளில் வெற்றி பெற்றுச்சு. அதுல தற்போது 9 முதல் 10 எம்எல்ஏக்கள் இல்லை என்றாலும் மீதம் இருக்கக்கூடிய 20 முன்னாள் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இதனை திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் 170 இடங்கள்ல போட்டியிட வேண்டும் என நினைப்பது போல தேமுதிகவில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்களின் எதிர்காலத்தை பார்க்க வேண்டும். அந்த 20 எம்எல்ஏக்களை நாங்கள் பாதுகாத்தாக வேண்டும். உங்கள் கட்சியை மட்டும் பார்க்காதீர்கள், உங்களை ஆட்சியில் அமர்வதற்கு தான் நாங்கள் 20 தொகுதிகளை கேட்கிறோம். கூட்டணியில் இடங்களை கேட்பது எங்களது உரிமை. கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கி தருவது உங்களது கடமை. தேமுதிக முதலமைச்சராக கேட்கவில்லை, உங்களை முதலமைச்சராக நாங்கள் கேட்கிறோம். எனவே 20 தொகுதிகள் எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது அப்படின்னு பேசியிருக்காங்க. அவங்களுடைய பேச்சு மூலமாக தேமுதிக 20 தொகுதிகளை கேட்டு வருவது வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது. ஆனால் திமுக, அதிமுக உள்பட எந்த கட்சியும் 20 தொகுதிகளை ஒதுக்கி தருவதற்கு எந்த விதமான வாய்ப்புகளும் கிடையாது அப்படின்றது முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. இதனிடையே பிரேமலதா விஜயகாந்த் தூத்துக்குடியில் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினாங்க. சென்னை விமான நிலையத்துல அவங்கள நிருபர்கள் பேட்டி கண்ட போது திமுக ஆட்சி குறித்து கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. இதற்கு பதில் சொன்ன பிரேமலதா விஜயகாந்த் திமுக ஆட்சியில 50% நல்லது நடந்திருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டாங்க. மேலும் திமுக ஆட்சியில நிறைய குறைகள் இருப்பதாக மக்கள் சொல்கிறார்கள், அவையெல்லாம் சரி செய்யப்படும் என்று நம்புகிறேன் அப்படின்னும் திமுகவுக்கு ஆதரவாக அவங்க பேசியிருக்கிறாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே நடிகர் தாடி பாலாஜி லாட்டரி அதிபர் மார்ட்டின் மகன் தொடங்கி இருக்கக்கூடிய கட்சியில இணைஞ்சிருக்காரு. இன்று தகவலும் வெளிவந்திருக்கிறது. சினிமா நடிகரும் சின்னத்திரை நடிகருமான தாடி பாலாஜி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணியாற்றி வந்தார். தற்பொழுது அதிலிருந்து விலகி பிரபல லாட்டரி அதிபர் மார்ட்டின் மகன் தொடங்கி இருக்கக்கூடிய லட்சிய ஜனநாயக கட்சியில இணைந்திருக்கிறார். அந்த கட்சியில அவருக்கு தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து தாடி பாலாஜி பேசும் பொழுது, தமிழக வெற்றி கழகத்தை புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகியோர் தவறாக வழிநடத்துகிறார்கள். விஜய் மீது நான் குற்றம் சொல்ல மாட்டேன். 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் காரணம். விஜய்
அவர்களை நம்பி இருக்கிறார், மக்கள் விஜயை நம்பி இருக்கிறார்கள். ஆனால் 2ஆம் கட்ட தலைவர்கள் தவறாக வழிநடத்துகிறார்கள் என்பது வேதனைக்குரியது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி.